வணக்கம் உறவுகளே. திரௌபதியம்மன் ஆலயத்தை வந்து நம்ம பார்த்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது படுக்காலம் என்று சொல்லக்கூடிய கூந்தல் முடின்னு சொல்கிற நிகழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. வாத்தியார் வந்து எல்லாத்துக்கிட்டையும் படுக்காலத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அவங்க அடித்து மோதிக்கிட்டு அழுகுறாங்க பாருங்கள். அம்பாள் திரௌபதி அம்மா வந்து இப்போ காணிக்க வாங்குகிறாங்க எல்லாருக்கிட்டேயும். இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறதுன்னா, யாருக்காச்சும் குழந்தை இல்லைனாக்கா இந்த கூந்தல் முடிகிற நிகழ்ச்சியில் குழந்தை இல்லாதவங்க மடிப்பிச்சை எடுத்து அம்பாளுக்கு காணிக்கையை செலுத்தினா மறு வருடம் திரும்புறதுக்குள்ளேயே குழந்தைகள் பிறக்கும் என்று ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதுமாரி யாராவது இருந்தீங்கன்னா இந்தமாரி நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அதுமாரி செஞ்சு அம்பாளோட அருளை நீங்களும் பெறலாம். கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது சத்தியமான வாக்கு. திரௌபதியம்மன் அருளால் அது கண்டிப்பாக நடக்கும். அதை முடிஞ்சவங்க கடைபிடிக்கலாம், விருப்பம் உள்ளவங்க செய்யலாம். அடுத்தது வந்து திரௌபதி வந்து ஆக்ரோஷத்தில் இத்தனை நாளாக தலை சீவாமல் எண்ணெய் தடவாமல் எந்த அலங்காரமும் செஞ்சுக்காமல் சபதம் இடத்துல இருந்துச்சு. அந்த சபதத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ தான் ஒன்று ஒன்றா அலங்கரிக்கப்படுது, சீவிக்கிறாங்க, எண்ணெய் தடவிக்கிறாங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களால இப்போ எல்லை இல்லாத ஆனந்தத்தில் இருந்துகிட்ருக்குறாங்க. அதனால் ஒன்று ஒன்றா அவங்க அலங்கரிக்கிறாங்க. சொல்லி ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிட்டு நான் அதெல்லாம் செஞ்சோம்ல. பெரும்பாலும் மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த கதை புரியும் கண்டிப்பாக. இது பாருங்க, அம்பாளுக்கு ஆக்ரோஷம் வந்துருச்சு. கடைசி நிறைவு காட்சியான கூந்தல் முடிகிற காட்சி தான். இப்போ கோபம் வந்து எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் வந்து இறங்கிருச்சு. திரௌபதி அம்மன் கூந்தல் முடியுது பாருங்கள். என்ன ஒரு பெண்ணுன்னா சாதாரணமாக நினைக்கிறீங்க. துறவதாய் தீயில இறங்கி நிரூபிச்சா பத்தினி தெய்வம். எனக்கு பேச முடியல. அப்படிப்பட்ட அந்த திரௌபதி அம்மன் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் கொடுக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். இந்த கரம்ப பொதுமக்களும் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடனும் ஆயுளுடனும் ஒற்றுமையுடனும் வருடம் இதே மாதிரி தீமிதி திருவிழா முதல் நாளும் மறுநாள் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தப்படும். வருடம் இதே மாதிரி நடத்தணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம அரவான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். பக்கத்தில் அரவான் வரைந்து இருக்குது. அதுக்கு அருகிலேயே திரௌபதி அம்மன்லாம் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் தீமிதி குளிக்கு கொண்டுகிட்டு போகிறதுக்கு ரெடியாக அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. இப்போ வந்து பொழுது இறங்கிருச்சு. 3 மணிக்கு போல் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். இப்போ மணி வந்து 6 ஆயிடுச்சு. மக்கள் எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டு ஆற்றுக்கு செல்ல இருக்கிறார்கள். அம்பாளுங்க பேர் அலங்கரிக்கப்பட்டு ரெடியாக இருக்குது, சந்தோஷத்தில் இருக்குது. நம்ம மக்கள் நமக்காக செய்யுதுன்னு அந்த ஆர்வத்தோடு அம்பாள் காட்சி தருகிறாள். தீ பூட்டுறப்ப முன்ன பார்த்தப்ப கட்டையாக இருந்துச்சு, இப்போ நல்லா எரிஞ்சிருச்சு.